ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஃபைனலி ஃப்ரைடே எபிசோட் வந்தாச்சு. இந்த வாரத்தோடைய லாஸ்ட் எபிசோட். எல்லா கேள்விகளுக்கும், எல்லா குழப்பத்துக்கும், எல்லா ப்ரெடிக்ஷன்ஸ்க்கும் இன்னைக்கு எபிசோடில் ஆன்சர் கிடைச்சிருச்சு. எஸ், நம்ம கூட காவேரி தான் ஏதாவது சொல்லி அவங்க ஃபேமிலியை சென்னையிலே இருக்க வைப்பாங்க அப்படின்னு நினச்சோம். பட் இது எல்லாத்துக்கும் நான் தானே காரணம் அத்தா அப்படின்னு சொல்லி குமரன் வந்து இருக்க வைக்கிறாரு. சென்னையிலே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி, அதுவுமே இது ஒரு வாய்ப்பாக எனக்கு கொடுங்க அப்படின்னு குமரன் கேட்டதுமே அவங்க அத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே அதை பற்றி பேசுறதுக்கு நம்மக்கிட்ட வார்த்தை இல்லை. பட் எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு எபிசோட கொஞ்சம் ட்ராக் பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பிகாஸ் இன்னைக்கு நம்ம வேற ஏதோ சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ்லாம் எதிர்பார்த்தோம். ஏன்னா பிரவீன் சார் வந்து இன்னைக்கு February 1 அன்னைக்கு நமக்கு வந்து ஒரு ஹைப் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த வாரமே நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ போயிட்டு பார்த்து ஏமாந்து போன மாதிரி ஒரு ஃபீல். இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு. காவேரி வந்து நான் கீழே கொடுத்துட்டு வரேன். மெயினாக வந்து தாத்தா பாட்டியை ரீசனாக சொன்னாங்க. அப்பவே வந்து நம்ம மைண்டில் அச்சோ விஜய் அப்படின்னு மைண்ட் வைஸ்லேயாவது நினச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பட் அங்கே போனதுமே அவங்களால தாத்தா பாட்டியுமே ஃபேஸ் பண்ண முடியல. பட் விஜய் வந்து பாட்டி சொன்னது காவேரியோட தேடி வந்துட்டா அப்படின்னு சொன்னது இப்படி ஒரு ஹாப்பி, அவ்வளோ ஒரு குழந்தை மாதிரி அங்கேருந்து ஓடி வந்து அந்த சாங்கு ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டது. இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒருத்தவங்க ஒரு வார்த்தையாவது பேசிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் அவங்க ரெண்டு பேரும் ஆஸ் யூஷுவல் கண்ணாலேயே பேசிக்கிட்டாங்க, மைண்ட் வாய்ஸ்லேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ ஃபைனலி நம்ம எதிர்பார்த்த மைண்ட் வாய்ஸுமே வந்துச்சு. தாத்தா பாட்டியை சாக்கா வச்சுக்கிட்டு உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்தா அப்படின்னு வந்து காவேரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரியோடைய மைண்ட் வாய்ஸில் என்னை விட்டு போயிடாத காவேரின்னு சொல்லுங்க அப்படின்லாம் வந்து நினைக்கிறாங்க. நீங்கள் மட்டும் இப்போ விட்டு போயிடாத காவேரின்னு சொன்னால் நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு. அது எப்படி இருப்பாங்க? இவ்வளோ நாளாக வந்து அவங்க வீட்டாண்டே வந்து கேட்டாங்க, என்னை விட்டு போயிடாத காவேரி இங்கே இரு அப்படின்னு கூட கேட்கல, என் கூட வந்துரு அப்படின்னு தான் வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. பட் சடனாக இப்படி ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்டு எனக்குமே ஷாக் ஆச்சு. ஈவன் விஜயுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து அவருடைய அந்த ஃபீலிங்ஸ் ரெண்டு பேர் கண்ணுலையும் அவ்வளோ ஃபீலிங்ஸ், அவ்வளோ எமோஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், என்னையோட வந்து அவங்க ரெண்டு பேரும் பெரிய போகிறாங்க நேருக்கு நேர் பார்த்துட்டு. அதை விட எனக்கு ரொம்ப எமோஷனலான ஒரு மொமெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து பேக்கை தூக்கிட்டு கீழே கொடுக்குறா அப்படின்னு போவாங்க. அந்த வீட்டை அப்படியே பார்த்துக்கிட்டே போவாங்க. ஸோ அந்த வீட்டுக்கும் நம்ம வீக்காவுக்கும் அவ்வளோ ஸ்பெஷல் அண்ட் பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸ் இருக்குது. நிஜமாகவே ஏன் இப்படி பிரிவை கொண்டு வந்தாங்க? அப்படியே பிரிவாக இருந்தாலும் அவுட் ஹவுஸ்லேயே இருக்க மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு மைண்டில் வந்து ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. பட் அது நடக்காது, அது சாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சாலுமே எனக்கு வந்து அவ்வளோ ஃபீலிங் அந்த வீட்டை பார்த்துட்டு. ஏன்னா வீட்டில் தான் அவ்வளோ எமோஷன்ஸ், சிரிப்பு, அழுகை சொல்லிட்டு எல்லா மொமெண்ட்ஸுமே நம்ம வீக்காவுடைய மொமெண்ட்ஸ் அங்கே தான் இருந்துச்சு. அந்த வீடு ஒரு பெரிய பில்லராகவுமே இருந்திருக்கு அண்ட் மெயின் பார்ட்டாகவுமே அமைஞ்சிருக்கு இந்த ஒரு வருஷத்தில். ஸோ இந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இன்னும் கூட எமோஷனல் அதிகமாகுது. இனிமேல் ஆஸ் யூஸ்வல் சண்டே ப்ரொமோக்காக நம்ம வெயிட் பண்ணணும். ப்ரொமோ வந்துச்சுன்னா என்ன நடக்குதுன்னு தெரியும். இப்போதைக்கு 2 நாளைக்கு இருக்க மாதிரி ஒரு வீடுன்னு சொன்னாங்களே, ஒரு வேளை அந்த 2 நாள் இருக்க வீடாக தான் அந்த பெரிய வீடை வந்து காமிப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது சின்ன வீடை பார்த்துட்டு போயிடுவாங்க போல். அதையும் நம்ம வந்து அப்கமிங் எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வேறு எதுவுமே நீங்கள் வந்து எபிசோடில் இல்லை. ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.